ரெண்டு விஷயங்கள். தினந்தோறும் திரு ஸ்டாலின் உளறி கொண்டே இருக்கிறார், குற்றவாளிகளை காப்பாற்றுகிறார் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக எல்லா மேடைகளிலும் பேசி கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் அறிவிப்புகள் குறித்தும் விஷயங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார். நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், அதிமுகவில் ஏற்படக்கூடிய இந்த ஸ்பிளிட்டு நமக்கு சாதகமாக மாறும். ஏன்னா நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை பொருட்படுத்தலைன்னு சொல்லிட்டீங்க. நான் மேடம் சசிகலாவுடைய பேச்சில் அவங்க பேசுறதை பற்றி நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க விரும்பலை. அதில் புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு ஸ்பிளிட்டு ஏடிஎம்கேவுக்கு டிஎம்கேவுக்கு அது ஏதாவது சாதகமாக மாறுமா? என்னை பொறுத்தவரையில் இவங்கெல்லாம் இவர் எடப்பாடி தலைமையை அவர்கள் ஏற்கவில்லை. அது அவருடைய சொந்த கட்சி பிரச்சனை. அதனால நிறைய ஸ்பிளிட் எங்க வரையும் போச்சுன்னா தீபா டிரைவர் அணி வரையும் போயிடுச்சு. அப்படியா? அதனால அந்த ஸ்பிளிட்டை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை. சரி, என்னை பொறுத்தவரையில் திமுக அந்த ஸ்பிளிட்டை பார்த்து அரசியல் பண்றது அது திமுகவுடைய வேலை அல்ல. சரி, நாங்கள் செய்த திட்டங்களை வைத்தும் ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழக அரசை வஞ்சித்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களிடம் எடுத்து கூறி அந்த வாக்குகளை வாங்கி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இன்னும் சில கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் கொடுக்கும் தீர்ப்பை முன்கூட்டியே திமுக கணித்ததா அப்படின்ற அண்ணன் சொன்னாரு. ஏற்கனவே இருக்கும் தீர்ப்பை மாற்றாதுன்னா அப்போ ஏன் திருப்பரங்குன்றம் தீர்ப்புல மாற்றி அமைச்சது நீதிமன்றம்? அப்போ ஒன்றிய அரசனுடைய தலையீடு நீதிமன்றம் வரை இருக்கிற காரணத்தினால்தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூலே நீங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பை பார்த்தீங்க. அப்போ எப்படி நீதிமன்ற தீர்ப்பை இதை கணித்ததானா? ஆமா, நீங்க ஆல்ரெடி இட்ஸ் ப்ரூவன். நிறைய விஷயத்துல நீங்க கேம் ஆடி இருக்கீங்க. பாஜக கேம் ஆடி இருக்கு. அதனாலதான் நாங்க முன்கூட்டியே தெரிந்து கொண்டுதான் அந்த 5,000 நாங்க கொடுத்தோம். அடுத்து அண்ணன் சொன்னாரு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டனவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் ஆதாரத்தோட அண்ணனுக்கு சொல்றேன். இந்த 5 ஆண்டுகள்ல 10,43,000 அதாவது 10,43,000 கோடி முதலீடுகளை ஈர்த்து 33 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் சுமார் 80% திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. இது நான் ஆதாரத்தோடு சொல்றேன். இது இல்லைன்னா அண்ணன் மறுக்கட்டும். அதே மாதிரி உதய் மின் திட்டம் அண்ணன் பேசுறதுனால நான் அந்த விஷயத்த பேசணும்னு ஆசைப்படுறேன். 2015 அம்மையார் ஜெயலலிதா சொன்ன வாக்கியத்தை நான் சொல்றேன். மக்களின் வயிற்றில் அடிக்கும் திட்டம் உதய் மின் திட்டம் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. எந்த வயிற்றில் இதை அடிக்கும் திட்டம்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்களோ அதே திட்டத்துல 2017 கையெழுத்து போட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போட்டு அந்த தனியாரிடம் ஒப்பந்தம் செய்யறத 1 இயருக்கு ஒப்பந்தம் போடலாம், 2 வருஷத்துக்கு கூட போடலாம். இவர் 5 வருஷத்துக்கு போட்டார். இப்போ அதை 1 வருடமாக மாற்றி இருக்கிறது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய திமுக அரசு. உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டீங்க, அதனால மின் கட்டணம் உயருதுன்னா நீங்க அந்த பழியை தூக்கி திமுக மேல போடுறீங்க. நீங்க 5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடுவீங்க, உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போடுவீங்க, பழி மட்டும் திமுக சுமக்கணுமா? அதே மாதிரி உங்கள் திட்டங்கள்லாம் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை உருவாக்குச்சு, இன்னும் டெவலப்மெண்ட்டை உருவாக்குச்சுன்னு சொல்றீங்க. ஓகே அண்ணா, புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டத்தின் கீழ் நாங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால 27% உயர்கல்வி சேர்க்கை இட்ஸ் இன்க்ரீஸ்ட். 27% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் சூப்பரா சொல்லிட்டார், அவர் வாயாலே ஒரு வளர்ட்டார். 2000 ரூபாயில சுண்டல் விற்க முடியுமா? நீங்க சொன்னீங்க. சரி, நீங்க சொன்னீங்க 2000 ரூபாயில சுண்டல் விற்க முடியுமா அப்படின்னு அழகா சொன்னார். அதே 2000 ரூபாய் தானே உங்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சொல்லி இருக்காரு, 2000 ரூபாய் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா தான் பேசுறீங்க. அதனால நான் சொல்றேன், திராவிட இயக்கங்கள் இதுதான் ப்ராப்ளம். என்னன்னா போட்டுக்குவீங்களே தவிர இல்ல நான் சொல்லிடுறேன். 2006 ஆகஸ்ட் 25ஆம் தேதி கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் 72 வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். நாங்க அன்னைக்கே கொடுத்துட்டோம். இதை ஏதோ இவர்கள் புதிதாக கொண்டு வருவது போல இளைஞர்களுக்கு நாங்க வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை தர போறோம்னு இபிஎஸ் சொல்றாரு. அதாவது என்னன்னா, இவர் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் கிட்ட காப்பி அடிச்சா பரவாயில்ல, இப்ப அடிக்கிறார். இவர் 2006 எங்க தலைவர் செயல்படுத்தி முதலாக எங்களுடைய தலைவர் கலைஞர் சொன்னதை காப்பி அடிச்சு இவர் இதுல நீங்க ஒண்ணு கூட இவர் சுயமா யோசிச்ச ஒரு வாக்குறுதியே கிடையாது. எல்லாமே எங்க கிட்ட இருந்து காப்பி பண்ணதுதான். ஓகே ஓகே, முடிக்கிறதா சொல்லுமா?
இவங்களுக்கு பேசுறதுக்கு விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு ஏதாவது ஒன்று தூக்கி போதை மருந்து வந்துடுறாங்களா? ஒரு குற்றம் கூட நடக்காத ஏதாவது ஒரு மாநிலம் இருந்துச்சுன்னா அண்ணன் சொல்லிட்டோம் சார். அண்ணன் தாராளமா சொல்லிட்டோம். ஒரு குற்றம் கூட நடக்காத மாநிலம் இது அப்படின்னு வந்து அண்ணன் சொல்லிட்டோம். தமிழ்நாடு மோசமா இருக்குதுன்னா தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்கிற வேற ஏதாவது மாநிலத்தை சொல்லுங்க, நான் வந்து ஏத்துக்கிறேன் சார். தமிழ்நாட்டில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை மாநில திட்ட ஆணைய தகவல் படி 64%. இது ஒன்றிய அரசின் சராசரியே 43% தான். அதை விட 21% தமிழ்நாட்டில் அதிகம். அது அண்ணன் வந்து மறுப்பாரா? அண்ணன் வந்து மறுத்தா நான் வந்து ஏத்துக்கிறேன். பெண்கள் உயர்கல்வியில மாணவர் சேர்க்கையில 47.3% நாட்டிலே முதலிடம் தமிழ்நாடு. இதை வந்து அண்ணன் மறுப்பாரா? அதாவது இல்ல, நான் வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB ரிப்போர்ட் சொல்லுது சார், பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலங்களா முதல் 5 இடம். ஓகே, இது எதுவுமே இல்லாத நீங்க பாஜக கிட்ட போய் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசாம, அதாவது கடைசியா இருக்க இடத்தை பார்த்து நீங்க தமிழ்நாட்டை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்புனா இன்னும் எத்தனை நாளைக்கு இதை வச்சு இருப்பீங்க நீங்க?